ஓகே, நீங்க ஒரு 1500 ரூபாய் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான TWS வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Realme தரப்புல வந்துட்டு Realme Techlife Earbuds T100 இந்த TWS நமக்கு வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா இது எப்படி இருக்கு, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். First of all, ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். ஸோ இதான் நமக்கு இந்த Realme Techlife Earbuds வர பாக்ஸ். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு காம்பாக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நல்லா ஸ்மூத்தான ஃபீலிங் வந்து இருக்கு. நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போறீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் பேக்கெட்டில் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு காம்பாக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து இப்போ Realme Techlife அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோடுக்காக வந்து கிரீன் லைட் வந்து எரியும். தென் கீழே நமக்கு வந்து இப்போ டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இந்த பில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான், பட் நல்ல லுக் வந்து கிடைக்குது. இந்த பட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளன் பிளாக், ஜாஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஒயிட். ஸோ இப்போ ஒயிட் கலர் நமக்கு வந்து நல்ல ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து டியூவல் டோன் கலர் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், பட் உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ டியூவல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக்காகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேரிங் பற்றி பார்க்கலாம். பேரிங் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வந்து இருக்கு. ஜஸ்ட் இந்த பட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே கூகுள் ஃபாஸ்ட் பேர் வந்து காட்டும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ரேஞ்ச் நமக்கு வந்து 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேரிங் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிவைஸ் வந்து பேர் பண்ணிட்டீங்க, திரும்பி வேறு ஏதாவது டிவைஸில் பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேரிங் மோட் வந்து போகணும் அப்படின்னா 2 TWS நமக்கு மேலே வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டச் கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா பேரிங் மோட் வந்து போயிடும். நெக்ஸ்ட் மொபைல் உங்களால் வந்து பார்த்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேரிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பட்ஸோட ஒரு க்ளோசர் லுக் வந்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு டிசைன் பொறுத்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ளே வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிசைன் நல்லாவே ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக நமக்கு அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகுது. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. கீழே உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறும். தென் கீழே உங்களுக்கு ஒரு மைக்கு வந்து இருக்கு. மேலே உங்களுக்கு டாப்பில் வந்து டச் கண்ட்ரோல் இருக்கு. டச் கண்ட்ரோல் வந்து தனியாக பார்க்கலாம். இயர்பட்ஸோட டிசைன் பொறுத்து நல்லாவே இருக்கு. காதில் நம்ம ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Buds Wireless Z2, ஸோ அதான் வந்து நெக் பேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து இது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு இந்த பேஸ்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்லயே நமக்கு சவுண்ட் ப்ரொஃபைல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த TWSக்கு நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ பிளே ஸ்டோர்ல வந்து Realme லிங்க் இருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பாருங்க, பேஸ் பூஸ்ட் பிளஸ், அதுக்கப்புறம் பேலன்ஸ், தென் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டியில் எனக்கு வந்து பார்த்தா எந்த விதமான டிஃபரன்ஸ் வந்து தெரியல. பட் நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா வந்து அதோட பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா ரொம்ப ஹெவியான பேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், எனக்கு பேஸ்லாம் நல்லா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சேம் பிரைஸ்லேயே நமக்கு வந்து OnePlus Buds Wireless Z2 அப்போ நிறைய டைம் சேல் ஆஃபரில் வந்து வருது, அதை வாங்கிக்கோங்க. அதில் இன்னும் கூட நல்ல பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. TWS தான் வேணும், ஓரளவுக்கு பேஸ் இருக்கமா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. இந்த TWS காலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் பர்ஃபெக்டாக வந்துருக்கு, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணி நிறைய கால்ஸ் வந்து பேசியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தா ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற நல்லா கிளியராகவே போகுது, அவங்க பேசுகிற நமக்கு நல்லா கேட்குது. ஸோ காலிங்ஸ்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்குது. TWSல நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா கால் பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கில் போகும்போது வந்து கால் பேசுறது ரொம்ப தப்பு. அது யாரும் கேட்க மாட்டோம், கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்போம். அப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விடுறீங்க, இல்லை ஒரு குழியில் விடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வந்து நகர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, கீழே விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவள் பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா ஏத்துச்சு அப்படின்னா மொத்தமாக காலி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்து நெக் பேண்டில் வந்து கிடையாது. அது கீழே இருந்தால் நம்ம கழுத்தில் தான் வந்து கிடக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி எடுத்து வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை TWSல, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலிங்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா நீட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இதோட ஆப் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோரில் போய் Realme லிங்க் அப்படின்னு ஆப் இருக்குது, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட Realme Techlife Earbuds T100 வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு மேலே வந்து லெஃப்ட்
லெஃப்ட் ரைட்டில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு வந்து காட்டும். தென் கீழே நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு பேஸோட பூஸ்ட் ப்ளஸ் பேலன்ஸ் ரைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வால்யூம் என்ஹான்சர் இருக்கும். ஸோ வால்யூம் என்ஹான்சர்ன்றது வந்து பார்த்தா கொஞ்சம் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா 88 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு லேட்டன்சி வந்து கம்மியாகவே இருக்குன்றாங்க. ஸோ நான் வந்து பார்த்தா கேம்ஸ் செக் பண்ணேன். நான் மூவிஸ் வீடியோ சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு டிலே வந்து பெருசாக இல்லை. வாய்ஸ் நல்லாவே சிங்க் ஆகுது. அது கீழே உங்களுக்கு வந்து பட்டன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் செட்டிங்ஸ்ன்றது இந்த TWS நமக்கு டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்மளால் வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது என்ன வரணும், டச் அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது என்ன வரணுமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஃபைனலாக இந்த TWS இருக்கிற டச் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப் கீழே வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது சாங்கை பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது காலை வந்து அட்டன் பண்ணுறது செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாங் வந்துட்டு லாங் ஃப்ரண்ட் வந்து போகும். இதில் வால்யூம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து கம்மியாகும். ரைட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பேரிங் மோட் போகிறதுக்கு 2 TWS டச் கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிங் மோட் வந்து போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டச் கேஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 2 பட்ஸ்லையும் நமக்கு வந்து 40 mAh வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிளேபேக் டைம் கிளைம் பண்ணுறது வந்து 28 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. 28 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த TWS பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பட்ஸ் ரெண்டு சேர்த்து நமக்கு வந்து 28 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சிங்கிள் ஈச் பட்ஸில் உங்களுக்கு வந்து 6 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும்ன்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு சொல்லி கேட்டால் பெருசாக வந்து இல்லை. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கான பேபேக்கும் கிடைக்கும். ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 28 ஹவர்ஸ் வந்து பார்த்தா கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம மேக்ஸிமம் நமக்கு வந்து 20 to 22 ஹவர்ஸ் நமக்கு மேலே வந்து கிடைக்குது. கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக் வந்து பார்த்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 மணி நேரம் to 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லாவே கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IPX5 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். நார்மலான டைம் உங்களுக்கு வந்து பார்த்தா 1500 வந்து நார்மலான ப்ரைஸ். உங்களுக்கு சேலெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா 1300 கிடைக்கும். நார்மலாக இந்த 1500 இந்த ப்ரைஸ்க்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக அதை வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது. இல்லை எல்லாமே மோஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. TWS தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்க. இல்லை எனக்கு ஒரு நெக் பேண்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து OnePlus Buds Wireless Z2 போகிறது நல்லாவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். TWS தான் வேணும்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு இன்னொரு 300 போட்டோம் அப்படின்னா Oppo Enco Buds 2. ஸோ இதோட பெஸ்ட் ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கும். 1300 சேல் பண்ணுறாங்க. அது இன்னும் கூட நல்லாவே இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1500 ஸ்ட்ரிட் பட்ஜெட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த Realme Techlife T100 100. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.